ஹாய்ங்க. இன்றைக்கி என்னோடய லன்ச் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். ஆக்சுவலி நான் என்னென்ன பொரியல் செய்ய போகிறேன் அப்படின்ற வெஜிடபிள்ஸை மொத்தமாகவே கட் பண்ணி எடுத்துப்போங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பேனில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துப்பேங்க. ஆக்சுவலி ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுனால நம்மளுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரே பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இது 4ம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவி போட்டு வதக்கி எடுத்துருவேங்க. இதே மாதிரி தான் நான் பீன்ஸ் கேரட் பொரியல், கீரை பொரியல், அதுக்கப்புறம் முள்ளங்கி பொரியல் இது 3மே செஞ்சுருப்பேன். இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் அப்படியே கிடைக்கும். நம்மளும் நிறைய பொரியல் செஞ்சு ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் குக்கிங் ஈஸியாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக தாங்க இருக்கும். இது உடனே செய்கிறதுனால டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கவே முடியாது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இன்றைக்கி என்னோடய லஞ்சில் நான் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிஸ்மில்லாபாத். அதுலேயும் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் தாங்க போட்டிருப்பேன். ரைஸும் வந்து வரகரிசி சாதத்தில் தான் வந்து நான் செஞ்சேன். கூட வந்து பீன்ஸ் கேரட் பொரியல், கீரை பொரியல், பொன்னாங்கண்ணி கீரை, முள்ளங்கி பொரியல், பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக குக்கும்பர். ஆக்சுவலி வந்து நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது தான் நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்திங்க. ஃபைபரான ஃபுட்டு நம்ம எடுத்தோன்னா